படத்துல டாக் லவ் கதை சொல்லுது. கூரன் படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. நான் வலியுறுத்துவேன். ஆனா நான் இன்னொரு வலியுறுத்தலும் குடுக்குறேன். தயவு செஞ்சு செல்லப்பிராணி வளர்க்குறவங்க, செல்லப்பிராணியோட போய் இந்த படத்தெல்லாம் பாத்துறாதீங்க. அப்புறம் எங்களுக்கும் சட்டம் இருக்கு, எங்களுக்கும் சட்டம் தெரியும், எங்களுக்கும் நீதி கிடைக்கும்னு, அதுக்கு படமே இருக்குன்னு இந்த படத்த போட்டு காட்டி அது நீதி வாங்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆ என்ன மாரியான நீதிலாம் அது கேட்கும்னா, இவரு என்ன எங்க ஓனர் என்ன புள்ளையா வளர்த்தாரு. அதனால எனக்கு பாதி சொத்து வேணும்னு கேட்கலாம். இல்லன்னா நான் என்னையும் ஒரு நாய் லவ் பண்ணுச்சு. ஆனா என்ன டீல்ல விட்டுருச்சு அப்டின்னும் கேட்கலாம். இந்த மாரி நெறைய நாய் வந்து போகலாம். ஃபன்னா நான் சொன்னாலும், படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கருத்த பயங்கரமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாய்க்கும் ஒரு நாயா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டுட்டா சட்ட ரீதியா போராடணுங்கிறத, சட்ட ரீதியா போராடுனா, நேர்மையா, நியாயமா போராடுனா, கண்டிப்பா தர்மராஜ் மாதிரி ஒரு அட்வொகேட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா, நிச்சயமா நம்மளுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும்ன்றத இந்த படத்துல வலியுறுத்தியிருக்காங்க. இல்ல இன்னைக்கு 0% கூட இல்ல. அதுதான் உண்மை. ஆனா தர்மராஜ் மாரி அட்வொகேட் இருந்தா, உண்மையிலே இந்த மாரி நாய்க்கு மட்டும் இல்ல, நாய் மாரி போராடிட்டு இருக்க நெறைய மக்களுக்கு வா கிடைக்கும் நீதி. கொல்லப்படுது. ஆமா. தர்மராஜ் மாரி அந்த வலிகளையும் புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருந்தா, கண்டிப்பா பிராக்டிகல் லைஃப்ல தர்மராஜ் மாரி ஒரு அட்வொகேட் இருந்தா, கண்டிப்பா நீதி கிடைக்கும். அது கடவுள் கையில தான் இருக்கு. ம். ஸ்கிரீன் பிளேவா அவர் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அவர் எந்த கன்ஃப்யூஸும் பண்ணல. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அவர் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கருத்த அவர் வெளியில சொல்லியிருக்கும்போது, நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன். நாய் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு ஏறப்போகுது அப்படின்னு எடுக்கிறப்ப, அவர பார்த்து எத்தன பேர் கேலி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. உண்மையிலே இத படமா பார்க்கறதுக்கு முன்னாடி நானும் கேட்டிருந்தா சிரிக்க தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா நாய் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போதான்னு. ஆனா இத படமா பார்க்கறப்ப, போலாம் தப்பில்ல. ஓ! நாய்க்கும் இப்படி நீதி கிடைக்குது அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. அது ஆனா ஆக்சுவலா ஒரு நாய் நாயா தான் அப்ரோச் பண்ணுது. அது ஒண்ணும் ஆ அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்கோ, ஸ்பெஷலா எதுவும் குடுத்தோம்லாம் இது பண்ணல. நாய நாயாவே தான் காமிச்சிருக்காங்க. ஆனா நம்பளுக்கு அது நாயா வலியுறுத்தல. அதுவும் ஒரு தாய் தான் வலியுறுத்தியிருக்காங்க படத்துல. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு அம்மாவையும், ஒரு பொண்ணையும் போட்டிருந்தா கூட அவ்ளோ வலிச்சிருக்காது. அந்த இடத்துல ஒரு நாய் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா எனக்கு நாயின்னு சொல்லவே இப்ப மனசு வரல. ஏன்னா அவங்க வேண்டும்போதே ஒரு தாய்க்கு கிடைக்கணும்னு தான் வேண்டியிருப்பாங்களே. இந்த போராடுறது ஒரு தாய். அந்த தாய்க்கு கிடைக்கணும் நீதி அப்படின்னு தான் வேண்டியிருப்பாங்க. ஸோ நாயா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எந்த விலங்கினமா இருந்தாலும் சரி, எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளயும் ஒரு தாய்மை இருக்கு. அதுவும் தன்னோட குட்டிய மனுஷங்க போல பிரிஞ்சு வாழ்ந்தா இவ்ளோ கஷ்டப்படும், இவ்ளோ போராடணும்னு நினைக்கும்ன்றத இதுல வலியுறுத்தியிருக்காங்க. கிடைச்சிருக்கு. நீதி கிடைச்சிருக்கு. கிடைச்சாலும் உன்ன வந்து சும்மா விடமாட்டாங்க. ஆனாலும் உன்னால எழுந்து வந்துர முடியும். நீ நல்லதே நினைச்சு நல்லதுக்கே போராடி, நல்ல வழியில போராடினா கண்டிப்பா நீ நடமாடலான்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. கிடைச்சிருக்கு. குற்றம் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்கு. குற்றம் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த மாரி டாக் லவர்ஸ் கண்டிப்பா வந்து உங்க டாகோட படத்த பாருங்க. ஆ பார்த்துட்டு உங்க டாகுக்கு சட்டத்த பத்தி சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுக்க வேணாம், படத்துல சொல்லிக் குடுப்பாங்க. ஆமா. அதோட பாஷையில சொல்லுது. அத பயங்கரமா சொல்லியிருக்காங்க. நீங்க கூரன் படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்இசி சார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மீண்டும் அவரோட படைப்பு அருமையா இருக்கு. நாயை வச்சு படம் எடுத்திருக்காரு ஃபுல்லா. ஸோ நல்லா இருக்கு. வித்தியாசமா ஒரு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஹீரோ இல்லைன்னா என்னடா, ஹீரோயின் இல்லைன்னா என்னடா, என்கிட்ட நல்ல கதை இருக்கு, நான் நாயை வச்சு கூட சூப்பரா எடுத்து காட்டுவேன்னு நிரூபிச்சிருக்காரு. நிறைய நாய் படம் இருக்கு, பேய் படம் இருக்கு, நிறைய நாய் படம் இருக்கு, பேய் படம் இருக்கு. எல்லா படத்துலயும் ஹீரோயின் ஒண்ணு இருக்கு, ஹீரோன்னு ஒண்ணு இருக்கு. அவங்கள தானே நீங்க கான்செப்ட் வச்சு பண்றீங்க. இதுல முழுசாவே நாய் தான் இருக்கு. புடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றாங்க. கொஞ்சம் அது ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்டும் கொடுக்குறாங்க. எப்பவுமே கலெக்ஷனை எண்றீங்க, கலெக்ஷனுக்கு அப்புறம் வர பாடியை எண்ண மாட்டேன் இருக்க. சப்போஸ் அந்த மாதிரி பாடி ஏதாவது வந்ததுன்னா 10 லட்சம், வீட்டுக்கு 10 லட்சம், ஒரு பாடிக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறீங்க. அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யார் அதை வச்சு இவ்வளவு மெனக்கட்டி இருப்பாங்களோ அந்த பையன் எந்த மாதிரின்ட்டு. நல்லா இருக்கு.
கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு நீதி கிடைச்சிருக்கு. நீதி கிடைச்சா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு யோசிப்பாங்களா? அதையும் தள்ளியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அங்க கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்ல கிடைக்கிறதுக்கு எப்படியோ வின் பண்ணிட்டோம்னா, அங்க தோத்து போனவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்? இவன் நாளைக்கு உயிரோட இருக்கக்கூடாது போட்டு தரேன். இது வந்து ரெகுலரா நடக்கிறது. அதே வேலையை தான் உள்ளேயும் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளவுதான். வைஸ் வெரி குட். இந்த டேரக்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இந்த படத்தை பண்ண ப்ரொடியூசருக்கு நான் ஃபர்ஸ்ட் படம். பரவாயில்ல, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு கண்டென்ட் வைஸ் குட்டாக ஒரு மேட்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்எஸ் ராஜமௌழி ஈய கண்டென்ட்டாக எடுத்து படம் பண்ணி பெரிய ஹிட்டு சக்ஸஸ் கொடுத்தாரு. இவர் இதில் என்னன்னாக்கா ஒரு டாக், அதாவது இந்த டாக் பேர் வந்து தமிழில் வந்து கூரனா, அதுவே நல்லா இருந்தது. அதை கேட்ட கூரனோட மீனிங் என்னன்னு கேட்கும்போது நாய்க்கு தமிழில் வந்து கூரன்னு சொன்னாங்க. அப்புறம் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. படமும் மேக்கிங்காகவும் ஓகே, நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ஏன்னா நம்ம மனிதர்களை பார்க்குறோம் போகிறோம். ஒரு ஈயை வச்சு ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ராஜமௌழி எந்த அளவுக்கு ஒரு அவர் வந்து ஒரு 7-8 படம் பண்ண பிறகு தான் அந்த இதை பண்ணார், நானியை பண்ணார். ஆனால் ஃபஸ்ட்டு படமே ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறது வெரி குட். கண்டென்ட் வைஸ் வெரி குட். படமும் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக நான் டாக்னே சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரானரியான பவர்லாம் வந்து அனிமல்ஸில் இருக்குது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை ஃபோக்கஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட்டை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே சார், பை சார். கூரன் படம் வந்து பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்ச படம். கண்டிப்பாக கிட்ஸோடலாம் வந்து பார்க்கலாம். இதில் ரொம்ப அடிதடி இல்லை, எந்த ஒரு குத்து கொலை அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக காமன் கம்போஸ்டாக இருக்குது. இது மெயினான ஸ்டோரி வந்து டாக் தான் ஹீரோயின். சார் வந்து அதுக்காக போராடுற ஒரு லாயர். அது வந்து எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏசி சாரில் இதில் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக அந்த எமோஷனல்ஸ்லாம் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வேறு கேள்வி கேளுங்க. இந்த டாக் தான் படத்தோட ஹீரோயின். கதையே டாகை பேஸ் பண்ணது. மற்ற படத்துலாம் சும்மா வரும், கூட வரும், அப்படியே போயிடும். அது ஒரு வீட்டுல விளையாடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். பட் அதுக்கான உணர்வு இருக்கு. அதுக்கு தன்னுடைய குட்டியை கொன்ன அவனுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கான அதுக்கு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த டாகுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அந்த ஃபீலிங் உணர்வு, அந்த ஃபீலிங்கை வந்து அது எப்படி கொண்டு வராங்கன்னு தான் ஸ்டோரி இது. அது ஆல்ரெடி போலீஸ் டாகா இருந்ததுனால அதுக்கு ஆல்ரெடி அது ட்ரெயின்டு டாக். ஸோ அதுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். அதை நம்ம இப்ப சொன்னோம்னா படம் பாக்குறவங்களுக்கு அப்புறம் இந்த இது தெரியாது. அதனால ஸோ நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ படம் வந்து பார்க்க சொல்லுங்க. டாக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. படம் நல்லா நடிச்சிருக்கு. டாகுக்கு நீதி கிடைக்குது, குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்குது.